கார்னர் பண்றதுக்கு வந்துட்டாங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். நான் முன்ன பின்னாடி ஆஸ்பத்திரி பேர் ராஜகுமாரிங்க. நான் இது மாதிரி சமயபுரம் பேரூராட்சி உட்பட்ட பகுதி நரசிங்கமங்கலத்தில் இருக்கேன். என் பொண்ணு சின்ன பொண்ணுக்கு வந்து என்ன கடிச்சதுன்னே எனக்கு தெரியாதுங்க. நான் பதட்டத்திலே என் பிள்ளைய கூட்டிகிட்டு போனேன். அந்த லேடி வந்து கேட்டை கூட திறக்கல. நான் எடுத்தோன்னே ஸ்டேஜெல்லாம் தாண்டிடுச்சு. அப்படின்னா என்ன சார் ஸ்டேஜை தாண்டிடுச்சு? என் பொண்ணை நான் மருந்து மாத்திரை கொடுத்து நான் கூப்பிட்டு வந்தேன்னா வந்து எதுவுமே பார்க்கல, போகலை. நான் பார்க்க முடியாது, நீ அங்கே போ, இங்கே போ, மணச்சநல்லூர் போ டாக்டர் இருப்பாங்க, ஸ்ரீரங்கத்துக்கு போ டாக்டர் இருப்பாங்க, தனலட்சுமி போ டாக்டர். அதை சொல்ல இவங்க எதுக்கு இருக்காங்க? பப்ளிக் சர்வீஸ் பண்ணுற இடத்துல இவங்க எதுக்கு இருக்கிறாங்க? எங்களுக்கு தேவையே இல்லை. நாங்கள் ஊர் மக்கள் எல்லாருமே திரண்டு வந்து கேட்டாலும் எல்லாத்துக்குமே அவங்க வந்து பதில் சொல்கிறாங்க. இவங்க இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு வந்து எப்பொழுதுமே பிரச்சனை. பாடி பண்ணு ஒருமையிலலாம் பேசுகிறாங்க சார். மரியாதை கொடுத்தே பேசுகிறேன். ஃபஸ்ட்டு வந்த பேஷண்ட்டை வந்து என்ன ஏதுன்னு பார்க்கல. கேட்டை திறந்து கூட வெளியில் வரல. எப்படி சார் எங்களுக்கு இருக்கும்போது உங்களை நம்பி நாங்கள் எப்படி போகிறது வருது சொல்லுங்கள்? எங்களுக்கு பப்ளிக்கு நான் உனக்கு சொல்லணும் அவசியம் இல்லைங்கிறாங்க பதில். எங்களுக்கு சொல்லணும் அவசியம் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு இந்த ஜிஹெச்? எங்களுக்கு எங்கள் நரசிம்மங்கலத்துக்கு எங்களுக்கு இங்கே வேண்டாம். எங்கள் பேர் வச்சுக்க எங்களுக்கு இது வேண்டாம். நாங்கள் எங்கே போய் பார்த்துக்குறோமோ அங்கே போய் நாங்கள் பார்த்துக்குறோம். இல்லை இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து போலீஸ் வந்து என்ன சொன்னாங்க? அப்புறம் அவர் போலீஸ் வந்து சத்தம் போடாங்க. அவங்க எதுக்கு எடுத்தாலும் வீடியோன்னு எடுத்தாங்க. சார் திட்டுறாரு. அவங்கள்ட்டையும் சொல்கிறாங்க இவங்களுக்குலாம் நான் வந்து சொல்லணுங்கிற அவசியமே இல்லைங்கிறாங்க. பப்ளிக் தானே சார் போலீஸு, டாக்டர், நர்ஸ் எல்லாருமே எங்களுக்கு சர்வீஸ் பண்ணாதான். நான் உங்களுக்கு பண்ண முடியாது, செய்ய முடியாதுன்னு சொல்லி அவங்களுக்கிட்டே ஒரு மாதிரியாக ரொம்ப துமுறாதான் சார் பேசுனாங்க, போனாங்க. இது மட்டும் இல்லை சார், ஏற்கனவே 2 நாள் முன்னுக்கு இதே நரசிம்மங்கலத்தில் ஒரு பையன் வந்து அடிபட்டு போயிருக்கான். அவனுக்கு வந்து நான் வெளியவே வர முடியாது, சேஃப்டி இல்லைன்னா சேஃப்டி இல்லாத ஆஸ்பத்திரிக்கு எதுக்கு நீ வர? இருந்துக்க வேண்டியதானே வீட்டிலையே. சேஃப்டிலன்னு தெரில. நான் 2 குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறேன் சார். என் சின்ன பொண்ணு என் பையனையும் தான் நான் கூட்டிக்கிட்டு போகிறேன். நீ சேஃப்டி இல்லைங்கன்னா ஸ்டேஜ் தாண்டிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு என்ன சார் அர்த்தம்? எப்படி சார் நாங்கள் ஊசி போடுவோம் சொல்லுங்கள்? ஊசி போடுறது போய் எனக்குலாம் ஏதாச்சும் ஒன்று பாருங்க, ஹார்ட்டெல்லாம் அடைக்கும். ஏதோ ஒன்று ஆச்சுன்னா என்கிட்ட வரக்கூடாது, போகக்கூடாதுன்னா எப்படி சார் நாங்கள் ஊசி போடுவோம்? கொடுத்த மாதிரி விட்டு எரிஞ்சிட்டு நாங்கள் வந்துட்டோம் சார். வந்தோன்னா அப்புறம் எங்கள் ஊருக்காரவங்க எல்லாருமே வந்து சத்தம் போட்டாங்க சார். அப்பயும் எங்கள் ஊருக்காரவங்க எல்லாத்துலேயுமே வந்து அவ்வளோ ஒரு தும்முறாக இதாக பேசுகிறாங்க. எங்களுக்கு இந்த நர்ஸெல்லாம் வேண்டாம் சார். எங்களுக்கு சேஃப்டி இல்லாதது, எங்களுக்கு சரியான பார்க்க டாக்டர் இல்லாத ஆஸ்பத்திரி எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு ஆஸ்பத்திரியை வந்து க்ளோஸ் பண்ணுங்க. உங்கள் பேருமா? என் பேர் ராஜகுமாரி. வரா இந்த கேட்ட கூட திறக்கல சார். அப்படியே நிக்க வச்சு பேசுங்க. இந்த டேப்லெட்டா கொடுத்தாச்சு. தனலட்சுமிக்கு போ டாக்டர் இருக்குது. ஏதாச்சும் ஒன்னாச்சுன்னா என்னை கேட்க கூடாது. அப்படி சொன்னா எப்படி சார் நாங்க பாக்குறது சொல்லுங்க சார். டாக்டர் இல்லாம அமௌண்ட் வந்து இண்டிவிஜுவலா வந்து ஊசி போடுங்க சார். அப்படி எழுதிட்டாங்க ஊசி வாங்கின மாத்திரை இல்ல சார். டாக்டர் கன்சல்ட் பண்ணும்போது ஊசி போட்டு மருந்து கொடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணி அதுக்கு எங்க ஸ்பெஷலிஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன ஊசி தான் போடணும். ட்ரெஸ்ஸிங் பண்ண முடியாது சார். கேட் மாதிரி யாரு வீடு இருக்கு வந்தீங்களா? தீபம் வந்தீங்களா? வெளியே கம்பெனியா விட்டு மருந்து குடிக்காங்க சார். எப்படிங்க வந்தீங்க?
எப்படி வந்தீங்க? இதை எப்படி பொண்ணு டியூட்டி பண்ணா போதும் சார். பொண்ணு மட்டும் தான் என்னோட சர்வீஸ் சரி மேடம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க ரிக்வெஸ்ட் பண்ணுங்க இந்த பொண்ணு டியூட்டி தான் சார். என்னால முடியல சார். தயவு கேளுங்க, அந்த பிள்ளை கேளுங்க. முடியல மாறுமா நீ யாராவது பிடிக்கலாமா? யாரு? மாரியா இருக்கட்டும், அந்த அல்லா இருக்கட்டும், இயேசு இருக்கட்டும், மாரியா இருக்கட்டும், உனக்கு கூடியாது. அதேதான் அழிச்சு போயிருவேன். பாத்துக்கோ. ஊசி குத்துறாங்க பாக்கறே, இப்படி குத்துறாடி. எப்படி குத்துறாங்க? அப்படிதான் குத்துவாங்களா ஊசி? எப்படி போடுவாங்க? எப்படி குத்துறாங்க? அந்த